الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وقد قال الله تبارك وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تخف ولا تحزن إنا ننصرك وأعلمك بالأمراضك كانت من الغابرين وقال رسول الله صلى الله عليه وسلم وقل والذي من الإيمان آمنا بالله صدق الله المولى الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا أمورنا واغفر لنا من لساننا ويفقهوا أقوالنا وأفعالنا وأعمالنا ويهدك لنا بالدارين ربي يسر ولا تؤثر وتقم بالخير ونسألك بالسعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء ومصطفى المتقين الله تعالى يا خير الله அருளன்பு நலவற்றமுடன் திருப்பெயரை போற்றி எனது ஜும்மாவுடைய பயானை ஆரம்பம் செய்கிறேன் அல்லா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எந்த நேரத்தில் எது தகுதியோ தங்குதடைக்கு தகுந்த நேரத்தில் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார் வல்லையவனா அல்லாத ஒருவனுக்கு எல்லா புகழும். அவனது அன்பும் அவனது அளப்பெரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சுத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபவு தாபீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இன்று போல் என்றும் வளர்ந்த மழையை போல பொழிந்து கொண்டிருக்கின்றமாக கணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய அன்புக்குள்ள நல்லடியார்களே அன்பு தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டால் காணும் சக்தி நமக்கு இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை ஒரு அணுவளவாகியும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் இம்மையிலோ மறுமையிலோ கொடுத்திருக்கிறார். அதை அனுபவித்து தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் எல்லா நிலையிலும் இன்புற்று வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்று இறைவனுடைய திருக்கரங்களை பிரார்த்தித்து எனது சலாத்தினை தங்களுக்கு காணிக்கையாக்கி எனது ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை மக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் நாம் பிறந்த ஊர், நாம் பிறந்த நாடு, நாம் பிறந்த மாநிலம், நாம் நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன், நமது தாய் தகப்பனை சார்ந்த சொந்த பந்தங்கள், நாம் பெற்றெடுத்த தாய் தகப்பன், நம் தாய் தந்தையை சார்ந்த சொந்த பந்தங்கள், நமக்கு அவருக்கு வரக்கூடிய மனைவி, நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் சம்பந்தமாக இந்த துனியாவிலே எதுவரைக்கும் நாம் வாழுகின்றோமோ அது சம்பந்தமாக நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுமா என்றால் கேள்வி கணக்கு கேட்கப்படும். நாம் பிறப்பிடையிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த உலகத்தில் எதையெல்லாம் சந்தித்தோமோ
அது சம்பந்தமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுமா என்றால் கேள்வி கணக்கு கேட்கப்படும். இதையெல்லாம் உருவாக்கி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உடலை படைத்தான். இந்த உடலத்திலே உடலை படைத்து உயிரை எதற்காக உடலுக்குள்ளே பூத்தினான் தெரியுமா? நமது தாய் தகப்பனை விளங்குவதற்காக, தாய் தகப்பனுடைய சொந்தத்தை விளங்குவதற்காக, நம்மளுடைய மனைவி மக்களை விளங்குவதற்காக, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மை சார்ந்தோர் நாம் அல்லாஹ், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாரையும் புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த உலகத்தை படைத்தான். ஆகையினால் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல உலகத்தை படைச்ச, என்னமோ வாழ வச்ச, இப்ப சாக வச்சுட்ட, உன்னிட்ட வந்துட்டோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று என்ன சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த மனிதனுக்கு எல்லாம் சொந்தமாக இருந்தாலும் மிக முக்கியமான சொந்தம் என்ன தெரியுமா? அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய தாய் தகப்பன். இது முக்கியமான சொந்தம். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய தாய் தகப்பன். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது முக்கியமான சொந்தம். இதற்காக என்ன செய்யலாம்? அன்புக்குரியவர்களே, நாம் பிறந்த ஊரிலே இருந்து அடுத்த ஊருக்கு என்ன செய்யலாம்? இவர்களை காப்பாற்றுவதற்காக பிரயாணம் செய்யலாம். பிறந்த ஊரை தியாகம் செய்து செல்லலாம். நாம் பிறந்த நாட்டிலே இருந்து அடுத்த நாட்டுக்கு என்ன செய்யலாம்? குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்ற, மனைவி மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யலாம்? அடுத்த ஊருக்கும் போகலாம், அடுத்த நாட்டுக்கும் போகலாம். அன்புக்குரிய அருமையான மக்களே, அதே நேரத்தில் எங்கே போனாலும், எங்கே சம்பாதித்தாலும், நாம் பிறந்த ஊர், நாம் வாழக்கூடிய நாடு நமக்கு சொந்தமாயிட்டால் நமக்கு முழுக்க முழுக்க சொந்தம். அங்கே நடக்கக்கூடிய நல்லது கெட்டது ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல், தீர்மானிக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குகிறது. அதை விட்டுவிட்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்தோமையானால் அது சம்பந்தமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதற்குண்டான கூலி நன்மையாக இருந்தால் நன்மை கொடுக்கப்படும், தீங்காக இருந்தால் உலக வாழ்க்கையிலேயே அந்த தீங்கை அனுபவிக்க வேண்டியது வரும். மறு உலக வாழ்க்கையில அதற்கு பகரமாக என்ன செய்யணும்? நரகத்தினுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவர் எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்ன தேவை? உண்ண உணவு தேவை, உடுக்க உடை தேவை, இருக்க இடம் தேவை. இந்த மூன்றை தவிர அவர் எதை சம்பாதித்தாலும் சரி, இந்த மூன்றை தவிர அவர் எதை சம்பாதித்தாலும் சரி, அன்புக்குரியவர்களே, அவர் சம்பாதித்தது ஹலாலாக இருக்குமையானால், நியாயமாக இருக்குமையானால், அடுத்தவருடைய வயிற்றிலே அடிக்காமல் நியாயமாக சம்பாதித்தாரேயானால் அவருடைய வாரிசுகளுக்கு அதை என்ன செய்யும்? நிலைக்கும். இல்ல, இவர் ஹலாலாக சம்பாதிக்கிற, ஹராமாக சம்பாதித்தார், அடுத்தவருடைய சொத்தை குடுங்கினார், அடுத்தவருடைய சுகத்தை அபகரித்தார், அடுத்தவருடைய சொத்திலே இருந்து தன்னை உயர்த்தி கொண்டார் என்று சொன்னால் அதற்கு பகரம் என்ன தெரியுமா? ஒன்று, அவர் உலகத்தை விட்டு மனைவி இருக்கும், மக்கள் இருப்பாங்க, அவர் உலகத்தை விட்டு வேகமாக மறைவார். அப்படி இல்லாவிட்டால் அவரும் இருப்பார், அவர் சம்பாதித்த சொத்துக்களும் இருக்கும். ஏன்னா அவரை பாதுகாத்த மனைவி என்ன செய்வார்? அவர் உயிரோடு இருக்கையிலே என்ன செய்வார்? உலகத்தை விட்டு மறைவார். அப்படி இல்லாவிட்டால் அவரும் இருப்பார், அவருடைய மனைவியும் இருக்கும், மனைவியும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆனா யார் இறந்து போவார்கள்? எந்த வாரிசுக்காக சொத்து சேர்த்தாரோ, எந்த வாரிசை வாழ வைப்பதற்காக அடுத்தவருடைய வயிற்றிலே அடித்தாரோ, எந்த வாரிசை வாழ வைப்பதற்காக அடுத்தவர்களுக்கு அநியாயம் அக்குறுவம் பண்ணி ஹராமான முறையில் சம்பாதித்தாரோ அந்த வாரிசை அவரும் இருப்பார், அவருடைய மனைவியும் இருப்பார். இவர்கள் இருக்கையிலேயே வாரிசு இந்த உலகத்தை விட்டு அழைக்கப்படும். அவருடைய வாரிசு இந்த உலகத்தை விட்டு அழைக்கப்படுவார். நாம் எத்தனை நேரம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய உலகத்திலேயே கோடி கோடியாக சம்பாதித்து வைத்த அரசியல்வாதிகள் உண்டு. ஆனால் அவருடைய மகன் வெளியே போனவர் ஆற்றிலே போனார், அவரை தூக்குவதற்கு கூடிய முடியவில்லை. ஒரே வாரிசு போல இடம் தெரியாமல் போய்விட்டது.
எத்தனையோ பேர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். திடீரென்று அவர் மனைவி இறந்து போனார், செய்தி கேட்கிறோமா இல்லையா? அதிலேயும் கூட இன்னும் ஒரு சில பெண்கள் இவர் ஒரு சில நாட்களிலே கொலை செய்யப்படுவார் என்று தெரியும் கூட இவருடைய சொத்தை சொந்தமாக்குவதற்காக, இவருடைய சுகத்தை இவருக்கு பின்னால் சொந்தமாக்குவதற்காக மனைவியாக அவர் அந்த பெண்ணை கட்டி ஒரு சில வருஷங்களுக்கு பின்னால் அவர் கொலை செய்யப்பட்ட பின்னால் அவர் மனைவி என்ற பெயரிலே அரசியலிலே இன்றைக்கும் உலகத்தில் உலாவி வருவதை பார்க்கிறோம் அல்லவா? இதுவே அநியாயமாக சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களையாகும், அபூர்வமாக சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களையாகும். அதே நேரத்தில் இப்படியா கொண்டவர்களுக்கு நாம் உதவலாமா? உபகரணம் மீட்கலாமா? இவர்களோடு கைகோர்க்கலாமா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஊருக்கு தலைவரை, உங்களுடைய நாட்டுக்கு தலைவரை, உங்கள் பகுதிக்கு தலைவரை நீங்கள் யாராக தேர்ந்தெடுங்கள் தெரியுமா? நியாயமாக நடக்கக்கூடியவராக தேர்ந்தெடுங்கள். அநியாயம் செய்யக்கூடியவரை ஒருபோதும் நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள். அவரிடத்தில் இருந்து உலக சுகம் கிடைக்கிறது என்பதற்காக அவரின் வாழ் நீங்கள் போகாதீர்கள். பெருமானார் சொன்னாங்க. அடுத்து கடைசியா சொன்னாங்க, உங்கள் ஊருக்கு தலைவராக வரக்கூடியவர், உங்கள் நாட்டுக்கு தலைவராக வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எது இருக்குகிறதோ இல்லையோ உங்களுக்கு உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரியம் செய்யாமல் இருப்பார் அல்லவா? உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரியம் செய்யாமல் இருப்பார் அல்லவா? அப்படியாப்பட்டவரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தலைவராக தேர்ந்தெடுங்கள். நீங்கள் அதிகமாக இருந்தால் நம்மிலே இருந்து ஒருவரை தேர்ந்தெடுங்கள். நாம் அல்லாதவர்கள் அதிகமாக இருந்தால் அவர்களிலே எவர் நல்லவராக இருப்பாரோ, உபகாரம் செய்யக்கூடியவரா இல்ல, உபத்திரியம் செய்யாமல் யார் இருப்பாரோ அவரை தலைவராக தேர்ந்தெடுங்கள் என்று அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உபகாரம் செய்யாவிட்டால் உபத்திரியம் செய்யாதவரை தலைவராக தேர்ந்தெடுத்தால் என்ன கிடைக்கும்? நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து நம் மனைவி மக்களோடு நிம்மதியாக நாம் வாழலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அடுத்தவனுடைய சொத்தை சம்பாதித்து, அடுத்தவனை கொலை செய்து, அடுத்தவனை கொள்ளையடித்து, அடுத்தவனை சிரிக்க விட்டு தான் வாழ வேண்டும் என்று நினைத்து மக்களை இழக்குகிறான் அல்லவா? மனைவி இழக்குகிறான் அல்லவா? தான் உலகத்தை விட்டு வேகமாக இல்லாமல் போகிறான் அல்லவா? அவனுடைய நிலைமை யாருக்கு வராது? நியாயமாக நடக்கக்கூடியவனுக்கு வராது. அன்புக்குரியவர்களே, என்னதான் கோடான கோடியை சம்பாதிக்கட்டும், என்னதான் மாளிகை கட்டட்டும், என்னதான் மாளிகை கட்டட்டும், அவர் அனுபவிக்க போவது 3 தான். நம்ம அனுபவிக்க போவது 3 தான். அதே நேரத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பலனுக்காக இஸ்லாமே வேண்டாம், இஸ்லாமியர்களே வேண்டாம், இஸ்லாமியர்களே உலகத்தை விட்டு எடுக்க வேண்டும், இஸ்லாமியர்களே உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த கயவர்களுக்கு ஆதரவாக நாம் போகலாமா? அவர்களுக்கு ஆதரவாக கொடி பிடிக்கலாமா? நமக்கு கிடைக்கக்கூடிய சில பைசாக்களுக்காக, நமக்கு கிடைக்கக்கூடிய சில லாபங்களுக்காக அவர்களுக்கு ஆதரவாக நாம் என்ன செய்யலாமா? ஆதரவு திரட்டலாமா? அவர்களுக்கு ஆதரவாக நாம் என்ன செய்யலாமா? அன்புக்குரியவர்களே, கொடை பிடிக்கலாமா? அவர்களுக்கு பின்னால் கைகட்டி போகலாமா என்றால், அப்படி எந்த ஒரு களிமாச்சென்ற முஸ்லிமாவது போனானேயானால், அப்படி எந்த களிமாச்சென்ற முஸ்லிமாவது ஆதரவு திரட்டி போனானேயானால் அவன் அழிவானே தவிர அவன் உலகத்தில் வாழுவானா என்றால் வாழ மாட்டான். அவன் அழிவது மாத்திரமல்ல, அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே அவன் மனைவியை இழப்பான், அவன் மக்களை இழப்பான். அவனுடைய சாவு என்னவாக இருக்கும்? அந்த முஸ்லிமுடைய சாவு கடைசியிலே மிக இழிவாக இருக்கும். அன்புக்குரியவர்கள், ஆகையினால் நம்ம வாழக்கூடிய நாட்டிலே, நாம் வாழக்கூடிய மாநிலத்திலே, நாம் வாழக்கூடிய ஊரிலே தலைமைத்துவத்திற்கு தகுதியாக முஸ்லிம்கள் இருந்தார்களேயானால் அவர்களை தேர்ந்தெடுக்கலாம். அல்ல, நம்மளை விட அவங்க அதிகமாக இருக்காங்க, மாற்று மதத்தார்கள் அதிகமாக இருக்குகிறார்கள் என்றால் உடன்படிக்கையின் பிரகாரம் நமக்கு உபகாரம் செய்ய தேவையில்லை.
நமக்கு அவர்களுடைய உபகாரம் தேவையில்லை, நமக்கு உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும். அப்படியா கொண்ட தலைவர்களை மாற்று மதத்தில் இருந்து தேர்ந்தெடுப்பது என்ன அவசியம் என்பதற்குரிய அருமை பெருமக்கள், அவசியம், மிக மிக அவசியம் என்பதற்குரியவர்களே. அடிக்கடி அன்பு என்ன செய்யறாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு நாள் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வர்றாங்க. பாத்திமா அடிக்கடி என்ன செய்யறாங்க, நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்காங்க, நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்காங்க. பாத்திமாவிடத்திலே அடி போய் கேட்கிறார்கள், நலம் விசாரித்து விட்டு பாத்திமாவிடத்திலே நலம் விசாரித்துக் கொண்டிருக்கையிலே பாத்திமா சொல்லுகிறார்கள் அடியிடத்திலே, எனது அன்பு கணவரே, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசைன்னு மனைவி கேட்கிறார். மனைவிக்கு கணவர் கேட்கிறார், அடி என்ன ஆசை? நான் உலகத்தில் அடுத்து இருப்பேனா இருக்க மாட்டேனாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆகையினால் எனக்கு உலகத்தில் ஒரே ஒரு ஆசை, இப்பொழுது நோயாளியாக நான் படுத்திருக்கிறேன், என்னம்மா ஆசைன்னு கேட்கிறார். அலிட்ட பாத்திமா சொல்றாங்க, மாதுளம்பழம் சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கிறது, மாதுளம்பழம் சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கிறது. அலி சொல்லுகிறார்கள், இது என்ன பெரிய ஆச்சரியமான விஷயமா, நான் போய் மாதுளம்பழம் வாங்கி வருகிறேன். இது கூட ஒரு கணவன் மனைவிக்கு செய்யாவிட்டால் அவன் என்ன கணவனா அப்படின்னு மாறுபட்டுக்கு போறாங்க. மாதுளம்பழம் கிடைக்கல, மாதுளம்பழம் மதீனாவிலே கிடைக்கல. அலி கேட்கிறார்கள் தனக்கு தெரிந்தவர்களிடத்திலே, மாதுளம்பழம் எங்கே இருக்கிறது, இந்த இடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். போறாங்க, போய் மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வேகமா வர்றாங்க. வேகமாக வருகின்ற பொழுது ஒரு வயதான முதியவர் என்ன செய்கின்றால் குறுக்கிடுகிறார், அலியிடத்திலே குறுக்கிடுகிறார். அலியிடத்திலே குறிப்பிட்ட உடனே அலி என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடல் நலம் சரியில்லை, என்னுடைய உடல் நலம் சரியில்லை. என்ன அவர்கள் பேசுகிற பொழுது அலியிடத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது, பசி அதிகமாக இருக்கிறது. அலி கேட்கிறாங்க, அப்படின்னா நான் என்ன செய்யட்டுமா, சாப்பாடு வாங்கி தரட்டுமா? அவர் சொல்லுகிறார், எனக்கு சாப்பாட்டை விட மாதுளம்பழத்தின் மீது அதிக ஆசையாக இருக்கிறது, மாதுளம்பழத்தின் மீது அதிக ஆசையாக இருக்கிறது. அலியிடத்திலே மாதுளம்பழம் இருப்பதை அவர் பார்க்கவும் இல்லை, பையக்குள் வச்சிருக்காங்க. அந்த வயதான முதியவர் சொல்லுகிறார், மாதுளம்பழத்தின் மீது எனக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது. அலிரடியல்லாஹு என்ன செய்யறாங்க, நம்மள என்ன நினைப்போம், மனைவிக்கு வாங்கினது மக்களுக்கு வாங்கினது கொடுக்கலாமா, அங்கே போனா என்ன நடக்கும், அங்கே போனா எது வேண்டாலும் நடக்கும். ஏன்னா அலிரடியல்லாஹு என்ன செய்யறாங்க, வாங்கி மனைவிக்கு வாங்கிட்டு வந்த மாதுளம்பழத்தை தூக்கி அப்படியே அந்த பெரிய மனிதனிடத்திலே கொடுக்குகிறார்கள். கொடுத்து விட்டு அலிரடியல்லாஹு வேகமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போறாங்க. போன உடனே பாத்திமா கேட்டாங்க, மாதுளம்பழத்தை சதகா கொடுத்து விட்டு வந்து விட்டீர்களா? எப்படி பாத்திமாவுக்கு தெரியும்? எனக்கு மாதுளம்பழம் வாங்கிட்டு வான்னு சொன்ன பாத்திமா கேட்கிறாங்க, மாதுளம்பழத்தை சதகா கொடுத்து விட்டு வந்து விட்டீர்களா? அப்ப அலி கேட்கிறாங்க, அந்த தகலமோ அந்த கைப்ப தகலமோ ஆனாவுக்கு ஹாதிஹி தகரத்தை, அந்த பழத்தை நான் ஒரு தேவையுள்ளவருக்கு கொடுத்தேன் என்பதை உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பதான் பாத்திமா சொல்றாங்க, நான் நோயாளியாக படுத்து கிடந்தேன், நான் நோயாளியாக படுத்து கிடந்தேன், உங்களை மாதுளம்பழம் ஆசையாக இருந்ததனால் வாங்கி வர சொன்னேன். ஆனால் நீங்கள் வாங்கி வருகின்ற பொழுது ஏதோ ஒருவர் அந்த மாதுளம்பழத்தின் மீது ஆசைப்பட்டு கேட்டார். கேட்டு நீங்கள் கொடுத்தவுடனே அவர் துவா செய்தார். என்ன துவா? யா அல்லாஹ், இவருடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ, இவருடைய என்ன பிரச்சனை இவர் குடும்பத்தில் முக்கியமாக உள்ளதோ அதை இந்த பணம் கொடுத்ததின் பழக்கத்தை கொண்டு நீக்குவை என்று துவா செய்தார். நீங்கள் பணம் கொடுத்த அந்த சதக்காவின் பொருட்டால் எனக்கு நோயிலே இருந்து நிவாரணை கிடைத்தது. அது என் உள்ளத்திலே வந்து அசரீராக சொல்லப்பட்டது. ஆகையினால் சொல்லப்பட்ட உடனேயே என் உடம்பிலே இருந்த நோய் என்ன செய்து விட்டது? போய்விட்டது. நான் இப்பொழுது எழுந்திருந்து வீட்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, ஒரு குடும்பத்தின் தலைவன் இப்படியாக்குள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு ஊரின் தலைவன் இப்படியாக்குள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்தின் தலைவன் இப்படியாக்குள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் தலைவன் இப்படியாக்குள்ளவனாக இருக்க வேண்டும். அநியாயக்காரனோ அட்டுழியக்காரனோ அக்கிரமக்காரனோ
என்ன? நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்துடைய தலைவரும் நாம் சரியில்லை, ஒவ்வொரு ஊருடைய தலைவரும் சரியில்லை, ஒவ்வொரு மாநிலத்தின் தலைவரும் சரியில்லை என்பதற்குரியவர்களே. நாம் சரியில்லாவிட்டால் தான் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொன்னான். பெருமானார் கேட்டாங்க, எப்பொழுது நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் கேட்டாங்க. பெருமானாருக்கு அல்லாஹ் சொன்னான், நல்லவர்கள் பாவிகளாக மாறினால், நல்லவர்கள் பாவம் செய்தால், குடும்பத்திற்கு துரோகம் செய்தால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் செய்தால், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் செய்தால், அநியாயக்காரர்களை உச்சியிலே உட்கார வைத்து அல்லாஹ் சோதிப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, நாம் குடும்பத்தில் நல்லவனாக நாம் இருக்க வேண்டும், நம்மளை சுற்றிவிட்டானவர்களிடத்தில் நல்லவனாக இருக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதனும் நம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நமக்கு உபகாரம் செய்ய தேவையில்லை, உபத்திரியம் செய்யாத ஒரு மனிதனை தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். உனக்கு வந்தா எனக்கு என்ன, உனக்கு வந்தா எனக்கு என்ன விட்டோம்தான் என்ன நடக்கும்? அதாவது நல்லவர்களுக்கு பெய்யக்கூடிய மழை எல்லோருக்கும், கெட்டவர்களுக்கு இறங்கக்கூடிய அதாவது நல்லவர்களுக்கும் தான் துணைக்கும் என்பதற்குரிய அருமை பெருமக்களே. பாத்திமா சொன்ன உடனே அலி சந்தோஷமா உட்கார்ந்து இருக்காங்க, வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சல்மான் பாரிசி வந்து கதவை தட்டுறார். சல்மான் பாரிசி அலி ரலியல்லாஹுடைய வீட்டு கதவை தட்டுறார். தட்டின உடனேயே ஏமா அலி போய் கதவு திறந்த சல்மான் பாரிசி பெருமானாருக்கு பிரியமான சகாபி. அந்த சல்மான் பாரிசி ஒரு பையன் கொண்டாந்து, இந்நாள் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, இந்நாள் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. வாங்கி பைய திறந்து பார்த்தா மாதுளம் பழம் எண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடி சொல்றாங்க, யார் சல்மான், இந்த பழம் எங்களுக்கு சொந்தம் அல்ல. சல்மான் சொல்றாங்க, உங்களுக்கு தேங்க கொடுக்க சொன்னாங்க, உங்களுக்கு தேங்க கொடுக்க சொன்னாங்க. அலி சொல்றாங்க, இல்லை எங்களுக்கு சொந்தம் அல்ல. எப்படி உங்களுக்கு சொந்தம் அல்ல? சல்மான் பாரிசி கேட்கிறாங்க. அப்ப அலி சொல்றாங்க, எல்லாம் சொல்றான், ஒரு ரூபாய் சதக்கா செய்தால், ஒரு ரூபாய் தர்மம் கொடுத்தால், ஒண்ணுக்கு அண்ணா 10 தண்டனை சொல்லியிருக்கான். 8ஆம் நிமிஷம் எடுத்து பாருங்க, 8ஆம் நிமிஷம் எடுத்து பாருங்க. அதை நிமிஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் அல்லாஹ் சொல்றான், மஞ்சா அவில் வசனத்தி படகு அசர அம்சாலிகா, நீ உன்னை சதக்கா செய்தால் 1க்கு 10 பரிகாரமாக கிடைக்கும். மஞ்சா செய்யறதி, நீ ஒரு பாவம் செய்தால் பலா, அதாவது பலா இட்டுதா இல்லாம சிறுகா, அந்த ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை தான். நன்மை ஒண்ணு செஞ்சா 10. எல்லாம் அடுத்து சொல்றான், நீயும் அநியாயம் பண்ணாத, நானும் அநியாயம் பண்ண மாட்டேன். நீ அநியாயம் பண்ண, நான் அநியாயம் பண்ணுவேன். எல்லாம் சொல்றான், நீயும் அநியாயம் பண்ணாத, நானும் அநியாயம் பண்ண மாட்டேன். நீ அநியாயம் பண்ண, நான் அநியாயம் தான் பண்ணுவேன். இன்னைக்கு நாம் சரியில்லாததான் நமக்கு மேல வரக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு அநியாயம் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப உலகத்தின் ஆசை கிடைத்தால் போதும், உலகத்தின் சுகம் கிடைத்தால் போதும். முஸ்லிம்கள் யாரெல்லாம் இஸ்லாம் வேணாம்ங்கிறானோ அவனுக்கு கொடி கொடுக்கிறோம், அவனுக்கு என்ன செய்யற நம்ம ஆதரவு திரட்டுறோம். காரணம், அவனுக்கு வரக்கூடிய பைசா இஸ்லாம் பெருச்சல்ல, இஸ்லாமியர்கள் பெரியவர்கள். அப்பதான் சல்மான் பாரிசி கேட்கிறாங்க, என்னன்னு கேட்கிறாங்க. அடி சொல்றாங்க, 9 பழம் தான் இருக்குது, 9 பழம் தான் இருக்குது, 10ல வரணும். சல்மான் பாரிசினுடைய சட்டக்குள்ள இருந்து ஜிப்பாவில இருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. 10வது மாதம் என்னால அலி கேட்கிறாங்க. அலியிடத்துல சல்மான் பாரிசி சொல்றாங்க, அலி நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுக்க நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? 1 கொடுத்தால் 10 தான் கிடைக்கும், அல்லாஹ் துரோகம் செய்ய மாட்டான் என்று நம்பி இருக்கிறீர்களா? நீங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான மருமகன் தானா? பாத்திமாவுடைய உண்மையான கணவர் தானா? பாத்திமாவுடைய கணவர் தானா? ஹுசைனுக்கும் ஹுசைனுக்கும் உண்மையான தந்தை தானா? அப்படின்னு சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த ஒரு பழத்தை ஒளித்து வைத்தேன். உங்களிடத்தில் இருந்து எடுத்து கொண்டு போய் நான் சாப்பிட என்று ஒளித்து வைக்கிறேன். காரணம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், யாருக்கும் அநியாயம் செய்யவும் மாட்டேன், யாருடைய அநியாயத்திற்கு ஆளாகவும் மாட்டேன் என்று சல்மான் பாரிசி சொல்லிக் கொண்டு அந்த 10வது பழத்தை கொடுத்தாங்க. அன்புக்குரியவர்களே, முதல்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லவராக மாறுங்கள். உங்களுடைய மனைவி மக்கள் தாய் தகப்பனுக்கு நியாயமானவராயிருங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தத்திற்கு நியாயமானவராயிருங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டு, நம்மளுடைய ஊருக்கு நியாயமான தலைவராக முயற்சி பண்ண
இல்லாட்டி நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம். நம்ம நாட்டுக்கு நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம். ஒரு கை கட்டினா ஓசை வராது, 10 கை கட்டினா ஓசை வரும். நம்ம 4 பேர் கட்டினா ஓசை வராது. நம்மளை பார்த்து ஒவ்வொருவராக கட்ட ஆரம்பித்தால் என்ன சிறு துளி பெருவெள்ளம் அன்புக்குரியவர்கள், சந்தேகம் கிடையாது. ஆகையினால் அடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு நல்ல செய்தி, என்ன செய்தி வரணும்? இந்த நாட்டை ஆளக்கூடிய, இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய நல்லவர்கள் ஆட்சியை பிடிக்க போகின்றார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா நம்மளுடைய மனசுக்குள்ளே ஆரம்பிக்கணும். மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனவன ரசூலுல்லாஹ் தான் கேட்டாங்க, முடிச்சது மக்காவுக்கு போன வரைக்கும் ரசூலுல்லாஹ் எனக்கு அரசியலை கொடுன்னு கேட்கிறார். மதீனாவிலே நுழைகின்ற பொழுது அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எனக்கு அரசியல் வேண்டும், அரசியல் இருந்தா தான் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும் கேட்டாங்க. மதீனாவிலே நுழைந்த உடனே அரசியலுடைய வாசலை திறந்து விட்டான். அந்த நேரான வழியில 10 வருஷத்திலேயும் உலகத்திற்கு அறிமுகமானார்கள். அதற்கு காரணம் அவர்கள் நடந்த நியாயமான நடைமுறை. அந்த நியாயமான நடைமுறை வறுமையானால் எவரையும் என்ன செய்யலாம், எவரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, எவருக்கும் அஞ்ச தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். அந்த வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை தந்து அருள்புரிவானாக. வாகனமான அனைவந்தில்லாக அஸ்ஸலாமு அலைக்கும்.